கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்சர்க்லிங் காட், நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் செய்தியில இன்னைக்கு 10வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற அம்ரத்தால் விடுதலை கொடுத்தீர். ஆமென். விலையேற பெற்ற அம்ரத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஓ ராரரா, ஓ வாரரா, ஓ காரரா, ஓ வாரரா என் அன்பர் இயேசுவுக்கே வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அன்பால் பலத்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஓ ராரரா, ஓ காரரா, ஓ வாரரா. எப்போது இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போது இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜானகி அம்மாள் பிரைசலாம். ஒரு தொடர் செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன். முதல் செய்தியில எப்படி ஆரம்பிச்சோம்னா, ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்துகிறது. இன்னைக்கு என்ன சூழ்ந்து கொண்டிருக்குன்னா, துதி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. துதி செய்திக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் துதிகளுக்கால் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 22வது அதிகாரம் 3வது வசனம், துதிகளுக்குள்ளே இருக்கிறார். அந்த துதிகளுக்குள்ளே இருக்காருன்னா அவரை சுற்றிலும் துதி பாடல்கள் இருக்கு. இதனால ஒரு பெண்ணுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது நம்ம பார்க்க போறோம். சரி, அது யார்? அந்த அம்மாக்கு பிள்ளை இல்லாத அண்ணாளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். குழந்தையை கொடுத்தோன்னே அண்ணாளுக்கு ஒரே சந்தோஷம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, ஜெபம் துதியாக மாறுது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். ஜெபத்திற்கும் துதிக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் உங்களையே சுத்தி வந்துட்டு இருக்கும். ஆண்டவரே அதை கொடுங்க 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 தான் கேட்கறேன். ஜெபம், ஜெபத்துக்கு நான் தப்பு கிடையாது. ஆனா துதி அவரை சுத்தி வந்துட்டு இருக்கும். நீ நல்லவரையா, சர்வ வல்லவரையா, வானத்தீம்பும் உண்டு பண்ணீங்க, பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் அவரை சுத்திட்டு இருக்கும். அதனாலதான் ஜெபம் என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அந்த களி கூறுகிற இருதயத்தால் தான் துதிக்கணும். இன்னைக்கு நம்ம அநேக காரியங்கள் அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம அதில் போராடி பெற்றுக்கொள்ள இருக்கோம். அது பிரயோஜனம் கிடையாது. துதிகளுக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார்.
அவர் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ அது அவரை சுற்றிலும் வந்துகிட்டு இருக்கும். யாரால் துதிக்க முடியும்ங்கிற ஒரு கேள்விக்கு பதில பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1 வசனம், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அந்த இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே நான் கிளேசம் உள்ள ஸ்திரீ, என்னுடைய இருதயத்துல கசப்பு இருக்கு ஆண்டவரே. நான் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போட்டு ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அந்த ஆண் குழந்தை, நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, இந்த குடும்பத்துல ஒரு சாபம் வந்துச்சு. ஆனா அந்த சாபத்தை ஆண்டவர் மாற்றி ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தவன அது என்ன வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அந்த வாய் திறந்துக்கிறதுனா என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கு. கொம்புங்கிறது வல்லமை. ஒரு கொம்புடைய வல்லமை இங்க நம்ம பார்க்கிறோம். துதிக்கிறதுனால அப்படின்னு மேல வந்துகிட்டே இருக்குது. வாசிப்போமா? என் வாய் திறந்திருக்கிறது. என் வாய் எதனால திறக்கும் சொல்லுங்க? நீங்க முறுமுறுக்கலாம், எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு கிடைக்கலையே. அது கிடையாது. நீங்க ஆண்டவரை துதிக்க 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 சரி. இவங்க உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ரட்சிப்பு ரட்சிப்பு பல அர்த்தங்கள் இருக்குது. புதிய ஏற்பாட்டுக்குள்ள ரட்சிப்புங்கிறது பாவங்கள் மன்னிக்கிறது, இந்த விடுதலை. இந்த அம்மாக்கு ஒரு விடுதலை கிடைச்சி. எதுல இருந்து விடுதலை கிடைச்சதுன்னா, மலடி என்கிற ஒரு பட்டத்துல இருந்து ஆண் குழந்தை பெற்றோம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல முடிக்கும் பாருங்க, உயர பண்ணுவார் என்று துதித்தால். நீங்க எவ்வளவு ஆண்டவரை துதிக்கிறீங்களோ ஆசீர்வாதம். ஆனா இங்க இந்த அண்ணாளுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம அண்ணால ஒரு தீர்க்கதரிசியா பார்ப்போம். இந்த தீர்க்க தரிசிகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய பிளானை காட்டுறார். இதுதான் என்னுடைய திட்டம் அப்படின்னு காட்டுறார். சரி, இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு தான் இருக்கோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம். இது அண்ணால் சொல்லுகிற தீர்க்கதரிசனம். சரி, இதுல குறிப்பு நம்பர் 1, அது இந்த வசனத்துக்குள்ளே தான் இருக்கு. முதல் குறிப்பு என்ன பாத்தீங்கன்னா, 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தரோடு வழக்காடுகளில் நொறுக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் நொறுக்கிறார். இந்த நொறுக்கிறதா என்னன்றதை நம்ம பார்க்கணும். யாரை நொறுக்குவார் அப்படின்னா, கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள். சரி, யார் வழக்காடுறாங்க, அவங்க எப்படி நொறுக்கப்பட்டவர்கள் நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 1 வசனத்துல வழக்காடுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கும். அவங்க எந்த ஊர்ல இருக்காங்கன்னா, அஸ்தோத்துக்கு கொண்டு வரப்பட்டது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டுச்சு. மகிமை இஸ்ரவேல்கிட்ட போயிடுச்சு. இப்ப மேலாப்புல பார்த்தா இது ஒரு தோல்வி மாதிரி தெரியும், ஆனா அது தோல்வி கிடையாது. பாருங்க, ஆண்டவர் அன்னாள் மூலமாக ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை காட்டுகிறார். வாசிப்போமா? 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2வது வசனம். பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து, தேவனுடைய பெட்டியை பிடிச்ச உடனே அவங்க என்ன செய்திருப்பார்கள் பைபிள் இல்ல, நான் சொல்றேன். இந்த கோயில் அத்தனை பூசாரிகள் இருப்பாங்க. தாகோன்ங்கிற ஒரு கோயில், அத்தனை பூசாரிகளும் அவங்களுடைய கடவுள் தாகோன் அப்படியே உயர்த்தி 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 மகிழ்வாங்க. ஐயோ தாகோன் தாகோன் தாகோனே. அதாவது இது ஒரு ஜெய பாடலாக நம்ம பார்க்கணும். அந்த ஜெய பாடல்ல எப்படி இருக்குதுன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் மேல தாகோன் ஜெயிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஐயோ, அந்த மகத்துவமான தேவர்கள் கைக்கு நம்ம தப்பு. இவன் யார்? மகத்துவமான தேவன் தெரியுது. சிங்கள கிடந்து வந்தாங்க, யோதான் எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, அந்த மகத்துவமான தேவனுக்கு எங்களை தப்பு வைக்கிற யார்? அதை ஒருத்தர் சொல்லியிருப்பான், நம்முடைய தாகோன் தான் நம்மளை ஜெயிக்க வைப்பார். சரி, தாகோன் புகழ்ந்து பாடு புகழ்ந்து பாடு. இது இன்பிட்வீன் 2 வசனத்துக்கு கூட இது நடக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடிச்சாங்களா, பிடிச்சிட்டு தாகோன் கோயில்ல வச்சு வைக்கிறாங்களா. அந்த அந்த 2 வசனத்துக்கு கூட அதை சுத்தி பாடுறது. பைபிள்ல இருக்கான கேட்காதீங்க, எனக்கு கிடைச்ச வெளிப்பாடு. இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்திருக்காரு அவங்க கடவுள். அந்த நேரம் வர இப்ப அதனாலதான் இந்த வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது வசனம்.
கர்த்தரோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வழக்காடுறதுனா என்ன சொல்லுங்க? என் கடவுள் பேர் தான், உங்க கடவுள் பேர் தான். சரி, ஒரு குட்டி கதை சொல்லுங்க. குட்டி கதை. ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, குட்டி பாப்பா, 2 அன்னி வேற ஜாதி வேற காஸ்ட் இந்து பொண்ணுகள் வச்சுக்கோங்க. இந்த இந்து பொண்ணு இந்த கிறிஸ்தவ பாப்பாட்ட போய் சொல்றாரு, என்ன உங்க ஏசு ட்ரெஸ்ஸே இல்லாம தொங்கிட்டு இருக்காரு, அவர் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த 2 பிள்ளைங்களை கிண்டிட்டே இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு விவரமா சொல்றா, இங்க வரு, எங்க ஆண்டவர் இப்படி வந்ததுக்கு காரணம் எங்களை பரலோகத்துல கொண்டு போய் எங்களை ஐஸ்வர்யவனாக மாற்றுறதுக்காண்டி இந்த பூமிக்கு வந்தவர். உங்க சாமியை பாருங்க, எத்தனை கம்மல், எத்தனை செயின், இங்க வங்கி போட்டிருக்கிற நகைக்கு அளவே இல்லை. அதாவது உனக்கு இருக்கா ஒன்னால அது வந்து எடுக்க முடியுமா? இல்ல ஓ சாமி உனக்கு இதெல்லாம் கொடுப்பேன்னு சொன்னாரா? இந்த பாப்பா வாய்ப்பு கொடுத்துச்சு. இதுக்கான இங்கதான் வழக்காடுகிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். ஆனா நடக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நொறுக்கினார். எப்படி நொறுக்கிறார் கேட்டீங்க? 5வது அதிகாரம் 3வது வசனம். அஸ்ரோத் ஊரார் மறுநாள் காலையுமே எழுந்து வந்த பொழுது, இதுவரை இந்த ஜெயத்துணி சோகத்துணியா மாறி. ஜெயத்துணி யார் எங்களை விடுவிப்பார் உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? எங்க கடவுள், எங்க கடவுள், எங்க கடவுள் அப்படின்னு சொல்லி பாருங்க. தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்துருச்சு. இப்ப இன்னும் நொறுங்கலை. ஆண்டவர் ஒரு சாம்பிள் காட்டுறது. ஆனா 2வது மறுநாள் காலையிலே வைத்த பொழுது கர்த்தருடைய பெட்டி தரையிலே விழுந்து கிடந்தது மாத்திரம் கை காலெல்லாம் செஞ்சு பீஸ் ஆயிடுச்சு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம். கர்த்தரோடு வழக்காடுகள் நொறுக்கப்படுவார். 2வது குறிப்பு, வானத்திலிருந்து அவர் மேல் முழங்குவார். என்கிறது வானத்திலிருந்து. இது தாகோனால செய்ய முடியாது, யாராலையும் செய்ய முடியாது, ஆண்டவர் மாத்திரம் செய்யும். அது என்னது? வானத்திலிருந்து அவர் முழங்குவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று எடுத்துவதும் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 17வது 12-17 1 சாமுவேல் வானத்திலிருந்து அவர் முழங்குவார்னு யார் சொல்றா? அண்ணால் சொல்றாங்க. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதுனால நீங்கள் கண்டு உணரும்படி, நீங்கள் கண்டு உணரணும்னா தேவனுடைய வல்லமை நீங்க பார்க்க போயிடணும். அது எப்படி பார்ப்பீங்க? எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா ஜெபம் அது. நான் கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணுவேன், அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார். எங்க இருந்தாலும் ஒரு வானத்தில். மனுஷனால செய்ய முடியுமா? முடியாது. எந்த கடவுளாலும் செய்ய முடியாது. ஆண்டவர் செய்து காட்டுகிறார். பாருங்க 18 சாமுவேல் கர்த்தருக்கு விண்ணப்பம் பண்ணினான், அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கத்தையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்படி ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்தார்கள். பயப்படுவாங்க. எப்ப பயப்படுவாங்க சொல்லுங்க? ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ நீங்க சொல்றீங்க, அது நடக்கும். சும்மா நீங்க கப்சா விட்டா வேலை நடக்குது. அநேக ஊழியக்காரர்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவங்க ஒரு கதையை எடுத்து விடுவாங்க. அது நம்ம இப்ப அங்க போனோம்னா டைவர்ஷன் ஆயிடும். அது நமக்கு தேவை. சரி, அதுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் சாமுவேல். இப்ப இவங்க அம்மா அண்ணால் என்ன செய்தாங்கிறத ஒரு சொல்றார். எப்படி சொல்றாரு பாருங்க. அவளுக்கு சாமுவேல் ஜனங்களுக்கு பயப்படாது. இவங்க அம்மா பயந்தாங்களா? எஸ், பயந்தாங்க. ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டனால என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயப்படாதீர்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு தேடுங்கள். பின்வாங்காமல். பின்வாங்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். பின்வாங்கிறது நீங்க பாவத்தில் விழுந்து அது கிடையாது. பின்வாங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஆண்டவரோடு இருந்த ஆதியில் கிடைத்த அன்பு உங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா இப்ப அது இருக்கானா? இருக்காது. இதாங்க இன்னைக்கு நமக்கு ஆண்டவருக்குள்ள உறவு எவ்வளவு இருக்கு. நான் திருவனந்தபுரம் போனேன். நிறைய டைம் இருந்துச்சு. செய்திகள் எழுதி முடிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த செய்தி ஏற்கனவே ஒரு செய்தி முடிச்சிருந்தேன். ஆனா
எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் நான் சொன்ன செய்தியை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு இந்த செய்தியை வாசிச்சோன்னா எனக்கு ஆண்டவர் லைட்டு கொடுத்தார். உடனே அதை ட்ராப் அவுட் பண்ணிட்டு உட்காந்து கடனை எழுதிட்டேன். ஆவியானவர் கொடுத்தா ஃப்ரெஷ் செய்தி. எப்போ கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவியுங்கள், துதியுங்க. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ ஆண்டவர் கிட்ட நீங்க வந்துடுவீங்க. சரி, 3வது குறிப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 குறிப்பை உங்களுக்கு காமிச்சிட்டேன். 3வது குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? பூமியின் கடையாந்திரங்கள் நியாயம் தீர்த்து. பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து. ஜட்ஜ். அது என்ன நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 7வது அதிகாரம் கடையாந்திரத்தை எப்படி நியாயம் தீர்க்கிறார் சாமுவேல் சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 7:10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கிறார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை இவர் பலி செலுத்துறார். உதடுகளின் காளையை பலி செலுத்தணும் நம்ம இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு காளைகளை பலி செலுத்துகிறாரு. யுத்தம் பண்ண நெருக்குகிறார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை அந்நாளிலே முழங்க பண்ணி அவளை கலங்கடித்ததினாலே அவள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். பாத்தீங்களா? சிம்பிள். இவங்க ஒன்னும் யுத்தத்துக்கு போகல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நாங்க லேசா ராஜா இல்லாத கூட்டம். ராஜா சாமுவேல் யாரு? அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் என்னதான் தெரியும்? அவருக்கு தேவாலயத்திலிருந்து பலி செலுத்த தெரியும். இவருக்கு என்ன சண்டையா போட தெரியும்? ராஜா இல்லை, நாங்க போய் அப்படி போய் அல்வா மாதிரி தூக்கிட்டு வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க. பாருங்க 7:3 பாருங்க. அப்படியே கீலியாத்தாவின் மனுஷர்கள் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டிலிருந்து இருந்திருக்காங்க. இப்படி வந்து செய்யும் பொழுது பெட்டி வந்துருச்சு. ஆனா இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வாருங்க. நீ பயப்படுறியா? நான் உனக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை செய்யறார். அதைத்தான் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 10வது வசனம். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையிலே, இவர் பலி செலுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்துகிட்டே இருக்கணும். மீதி அவர் பார்த்துக்கணும். செலுத்துகையிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேல் யுத்தம் பண்ண நெருக்குகிறார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர்கள், இந்த இடி முழக்கத்துல ஒரு மின்னலும் சேர்ந்து வந்து அத்தனை வரையும் அழிச்சிடும். சரி, நான் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம். திரும்ப நான் சொல்றேன், துதிகள் மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். இங்க அண்ணால் ஒரு துதி செலுத்துகிறார். அந்த துதிய 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 10வது நம்பர் 1, கர்த்தரோடு வழக்காடுகள் நொறுக்கப்படுவார்கள். நம்பர் 2, வானத்திலிருந்து அவர் மேல் முழங்குவார். நம்பர் 3, கர்த்தர் பூமியின் கடையாந்தங்களை நியாயம் தீர்த்து அடுத்து தாம் ஏற்படுத்தின ராஜாக்களுக்கு பலன் அளித்து. ராஜாக்களுக்கு பலன் அளித்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது மேசியாவுக்கு பலன் அளிக்கிறார். வாசிப்போமா? சங்கீதம் யோபு எடுத்துட்டு அதுக்கு பிறகு வரும். யோபு 40:9. யோபு 40:9 ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ, அவரை போல் இடி முழக்கமாய் சத்தமிட கூடுமோ. ஆண்டவர் யோபிட்ட கேள்வி கேட்கிறார். நம்ம ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிடும். நான் திருவனந்தபுரம் போயிருந்தேன். அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசை ஸ்விம் பண்ணுறது. முந்தினா ஸ்விம்மிங்னா என்னன்னே எனக்கு தெரியாது. விட்டா கீழே போயிருவேன். நான் ஆண்டோடைய கிருபினால ஏறக்குறைய 1 வருஷம் இங்கே ஸ்விம்மிங் பூலில் ஸ்விம்மிங் பேசிக்கை கற்றுக்கிட்டேன். எனக்கு இப்போ ஸ்விம் பண்ண தெரியும். இப்போ ஸ்விம்மிங் பூல் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. திறக்கிறாப்பில் இல்லை. இப்போ திருவனந்தபுரத்துக்கு போனோம்னா பயங்கர ஹாப்பினஸ் எனக்கு. அங்கே ஸ்விம் பண்ணிக்கிட்டு ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருக்கிறேன். காரணம் என்ன, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வலிக்கும். இப்படி பண்ணி என்ன செய்யும், வலிக்கும். வலிச்சாலும் அங்கே ஒரு ஹாப்பினஸ். ஆனால் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, தேவனுடைய புயத்தை போல் உனக்கு புயம் உண்டோ, அவரை போல் இடிமுழக்கமாய் சத்தமிட முடியுமா? நோ சான்ஸ்.
முடியவே முடியாது. சரி, இப்ப ஆண்டவர் ஒரு ராஜாக்கு பலன் அளிக்கிறார். அது என்னென்ன பார்த்து இந்த செய்தியை நம்ம முடிக்க போகிறோம். வாசிப்போமா? சங்கீதம் 45வது அதிகாரம். சங்கீதம் 45:1. இந்த ராஜா மேசியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்க நம்ம பார்க்கிறோம். என் இருதயம் நல்ல விஷயத்தாலே பொங்குகிறது. அன்னாருடைய இருதயம் களி கூறுவது இருதயத்திலிருந்து வர்ற வார்த்தை. அது போலங்க நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுவேன். ராஜாவை குறித்து பாடின கவி ஒரு பாடல் என் நாவு இருக்கு. பாருங்க, 2வது வசனம், என் எல்லா மனுபுத்திரலும் மகா சௌந்தரியம் உள்ளவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சௌந்தரியம் உள்ளவர்னு சொல்லிக்கிட்டு மூக்கு பெருசா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு. அதாங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, உங்களுடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. அழகு உதட்டுல இருக்கிறது, லிப்ஸ்டிக் கிடையாது. வர அருள் புரிந்த ஒரு வார்த்தை. அடுத்து பாருங்க, அந்த ராஜா உடைய பேலஸ் காட்டுறது. 8வது சங்கீதம் 45:8. தந்தத்தினாலே செய்த அரண்மனையிலிருந்து புறப்படு. தந்தங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க பின்னாடி ஒரு மரணத்தை பார்க்கணும். யாருடைய மரணம்? யானையை மறிக்கும் போது தந்தத்தை கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. அதான் நம்ம பார்க்கிறோம். அரண்மனையிலிருந்து புறப்படல நீர் மகிழும்படி ஒரு வஸ்திரங்கள்லாம் வெள்ளை போலம் சந்தனம் இதெல்லாம் நம்ம துதிகள் அப்படியே பரவத்துக்கு வாசனையா போகுது. உமது நாயகிக்குள்ளே அரச குமார்த்தி உண்டு. ராஜஸ்ரீ ஒப்பிரின் தங்கத்தில் உண்டு. குமார்த்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்து உன் ஜனத்தையும் உன் தகப்பனையும் மறந்து. அதனுங்க உன் ஜனம் தகப்பன் வீடு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், புரியுது? இப்ப இங்க ஒரு சில கத்தோலிக்க மக்கள் இருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தாய் மரியாதை மறந்துட்டாங்க. மறந்துட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்கிற கூட்டத்தை தான் இங்க சொல்றாங்க. அப்பொழுது நீ மறந்த பொழுது உன் அலைகளே பிரியப்படுவார், உன் ஆண்டவர் அதை பணிந்து கொள். சரி, இது ஒரு குறிப்பு, ராஜாவை குறித்து. அதுல இன்னொரு 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பிரியப்படுவார். ரைட், இன்னொரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். 69வது சங்கீதம். சங்கீதம் 59 59:13. நான் வாசிக்கிறேன். தேவன் பூமியின் எல்கை வரையும் யாக்கோபின் அரசாளுகிறவர்கள் என்று அறியும்படி அவர்களை அரசாளுகிறது. இப்ப என்ன பார்க்கறோம்? ஒரு ரூலிங் பவரை பார்க்கறோம். அது என்ன ரூலிங் பவர்? இன்னைக்கு நமக்கு அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. அந்த தலைவர்கள் 5 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு அவங்க ஆட்சி போய் அதுக்கப்புறம் அவங்களால நினைச்சாலும் வர முடியாது. ஆனா அவர்களை உங்களுடைய உக்கரத்தினுடைய நிர்மூலமாக்கும். பாருங்க, நானோ உங்களுடைய வல்லமையை பாடி. அங்க அண்ணால் பாடுறாங்க. எங்க ஆண்டவரை நம்ம பாடுகிறோம், துதிக்கிறோம். காரணம், துதி மத்தியில வாசம் இல்லை. காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்ங்கிறதுக்கு பலமுறை சொல்லியாச்சு. ஒரே வசனம் தான். நாம் நிர்மூலமாகாது இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கோ முடிவு கிடையாது. அந்த முடிவு இல்லாத இரக்கத்தோடு ஆண்டவர் நம்மளை நேசிதான் ஜீவனோடு வைத்திருக்கிறார். பாருங்க, எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்தது. நெருக்கம் உண்டான நாள், அண்ணாருடைய நெருக்கம் உண்டான காலம் ஏறக்குறைய ஒரு 20 வருஷம். நான் உங்களுக்கு அந்த செய்தியில போட்டிருக்கேன். 20 வருஷம் எப்படிங்கிற கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். இப்ப நாங்க போக முடியாது. ஆனா அந்த 20 வருஷம் நெருக்கம் தான். யார் மூலமா நெருக்கம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோ சிஸ்டர். புரியுதாங்க? அவ ஊசி மாதிரி குத்திக்கிட்டே இருப்பான். அந்த குத்த அது ஃபுல்லா நெருக்கம். ஆனா நெருக்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் சார். என்ன சார் ஃபுல் ஸ்டாப்?
10 பிள்ளைகளை பார்க்கலும் நான் பெரிதா நான் சொல்லி கேட்கிறாரு. வருஷத்துக்கு ஒரு பிள்ளை, 10 வருஷம் 10 வருஷம் பெத்தாச்சு. 10 வருஷம் பிள்ளை இல்லை, 10 வருஷம் இந்த அம்மா பிள்ளை பெத்தாச்சு. 20 வருஷம் கழிச்சு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலையை தான் காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன், எனக்கு நெருக்கம் உண்டான நாளே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்தா இருக்கணும். என் பலனே, இதாங்க என் பலனே. நீங்க எவ்வளவு ஆண்டவரை பலனாக பாக்குறீங்களோ உங்க வாழ்க்கை ஈஸியா இருக்கும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மக்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்பாங்க. இதை நான் செய்யலாமா செய்யலாமா, அவங்க கம்ப்ளீட்டா கவுத்திட்டாங்க. என்னுடைய சம்மந்தி, அவருக்கு ஒரு செஸ்ட் பெயின் இருந்துச்சு. அவங்க மனைவி ஒரு ஊழியக்காரருக்கு ஃபோன் அடிச்சு, நான் என் மாப்பிள்ளை என்ன செய்யுது, ஆஸ்பத்திரி கூட்டு அவர் கூட்டிட்டு போகாதீங்கட்டார். என் மக சொல்றார், அத்தை கை கூலாகுது, அத்தை பல்ஸ் எல்லாம் குறையுது, நம்ம மாமாவை கூட்டிட்டு போறோம், சரியாயிரும் அவர் சொல்லிக்கிற கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பெலன் அவர் ஆயுசையே முடிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? பெலன் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றோட செய்யணும். என் பெலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையும் உள்ள என் தேவனா இருக்கிறார். இஸ் மை காட், என்னுடைய தேவன். அந்த என்னுடைய தேவன்கிறது தான் வல்லமையை நம்ம புகழ்ந்து பாடணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. எங்களை சூழ்ந்து கொள்கிற தேவனா இருக்கிற துதியின் பாடல் உண்மை சூழ்ந்திருக்கு. துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறது, கிருபையை தருகிறது. அன்னால் பிள்ளை இல்லாத ஒரு மலடியா இருந்தார், அவளை தீர்க்கதரிசியாக மாற்றி அவன் மூலமாக பெரிய சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்.